அனைவருக்கும் வணக்கம். நேற்று செப்டம்பர் 11ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி ஸ்டடீஸில் கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸ் இல்லை, நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. வணக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ரிங்ஸ் லிமிடெட் 1387 ரூபா கேன் பேஸு 1:10 ஸ்பிட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கா ஒன்றா மாற்றுறாங்க. ரெக்கார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பழைய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர். இப்போ வந்து கம்பெனி அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 அக்டோபர் 2025. ஸோ பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் தள்ளி போட்டாங்க. ஸோ இப்படி தான் கம்பெனிஸ் எல்லாரும் ரெக்கார்டை வந்து தள்ளி போட்டே இருப்பாங்க. சிக்டாக வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ரோலெக்ஸ் ரிங்ஸ். டைம் டெக்னோ பிளாஸ்ட் லிமிடெட் 471 ரூபா கேன் பேஸு. போனஸ் 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸு. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். டிவைட் ஸ்பெட்டு போனஸ் எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இவங்களும் பழைய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பராக இருந்துச்சு. அது வந்து இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர். ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. சிக்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டைம் டெக்னோ பிளாஸ்ட். இன்ஃபோசிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1509 ரூபா. பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்க்காண்டி தான் நேற்று ஃபுல்லாக வெயிட் பண்ணி வீடியோ நேற்று ஈவினிங் போட முடியல, இன்றைக்கி காலையில் தான் போடுறேன். காரணம் வந்து இந்த நியூஸ் வரமாங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணேன். கடைசியில் லேட்டாக தான் வந்தது. 1800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு பைபேக் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா கிட்ட அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா ஸ்டாக்கையும் பைபேக் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் தான் பைபேக்கில் போகும். அது ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18,000 கோடி இவங்க வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக 18,000 கோடி கம்பெனி செலவு பண்ணி இந்த பைபேக் பண்ண போகிறாங்க. 10 கோடி ஷேரை வந்து மார்க்கெட்லேருந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபேக் அப்புறம் 10 கோடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்காது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடியூரில் வரும். சிக்டா வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ரூபா கூட அந்த வெல்க்யூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி ரெக்கார்டை கேட்டுட்ருக்காங்க. சில கம்பெனி இப்படி தான் ஸ்பிட்டு போனஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த வெல்க்யூர் கம்பெனி வந்து இன்னமும் ரெக்கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணல. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் 17,599 ரூபா கரண்ட் பேஸு. 15 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூனில் இப்போ 30 ரூபா டிவெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஒரு ஸ்பெஷல் டிவெண்டாகவும் 30 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 110 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ஆவது டிவெண்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 110 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் நம்ம பஜாஜ் குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான். அடுத்த கம்பெனியும் பஜாஜ் கம்பெனி தான். பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டரோட ப்ரொமோட்டர் யாருன்னா இந்த பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான். இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,093 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 16 செப்டம்பரில் அவங்க 15 செப்டம்பரில் முடிவெடுக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்து அடுத்த நாளே இவங்களும் முடிவெடுக்காங்க. ஸோ இவங்களும் டிவெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. டிவெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனில் ஆல்ரெடி 30 ரூபா டிவெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துலேயே 2ஆவது டிவெண்டாக இருக்கும். இந்த டிவெண்டும் கொஞ்சம் நல்ல ஒரு டிவெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பட் நாங்கள் காப்பி பேஸ்ட்டில் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி டிவெண்ட் தருவாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டெக் லிமிடெட் 131 ரூபா கரண்ட் பேஸு. 2,80,00,000 ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டோரியம் லிமிடெட் 18 ரூபா கரண்ட் பேஸு. 180 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது நிறைய கிளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 157 ரூபா கரண்ட் பேஸு. 1,50,00,000 ஆர்டர் கொடுத்தது டாடா ஸ்டீல். த்ரீசக்தி இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு ஆர்டர் கொடுத்துருக்கு. அது கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதோட மதிப்பு 5,50,00,000. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 543 ரூபா கரண்ட் பேஸு. 7,83,00,000 ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். எம்தார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1,534 ரூபா கரண்ட் பேஸு. 386 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது ப்ளூம் எனர்ஜி கார்பரேஷன். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் 272 ரூபா கரண்ட் பேஸு. 75 கோடிக்கான ஆர்டர். இட்டாஜி எனர்ஜி லிமிடெட் சுவிட்சர்லாந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 87 ரூபா கரண்ட் பேஸு. 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ரெண்டுமே கொடுத்தது நாய் தான். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கணுனாவே நாய் தவிர வேறு யாரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. நாய்ங்கிறது நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் இந்த ஹைவே கம்பெனிக்கு ஆர்டர் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. 18,96,00,000 ஆர்டரும். ஒன்று பார்த்தீங்கன்னா 69 கோடி 18,96,00,000 ப்ளஸ் 69,77,00,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 88 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு.
கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 1297 ரூபா அனுப்பியது 2720 கோடிக்கான ஒரு ஆர்டர் இல்லை பல ஆர்டர்கள் கிடச்சிருக்கு இந்த குறிப்பிட்ட கால அளவில். ஸோ இவங்க இப்படி தான் அப்பப்போ வந்து பெரிய அமௌண்ட்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு மீண்டும் ஒரு பெரிய லெவலில் ஆர்டர் கிடச்சிருக்கு 2700 கோடிக்கு நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காணொலி இதோட முடிஞ்சுது. ஸோ நியூஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதுமாதிரி ஸ்ப்ரைட் அக்ரோவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்னதான், திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரைட் அக்ரோ வந்து ஆல்ரெடி போனஸு டிவெண்டு, அதாவது 100% டிவெண்ட் 100%னா கிட்டத்தட்ட ₹1 கிட்ட வரும். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ ₹1 ஃபேஸ் வேல்யூக்கு $100 சொன்னால் ₹1 டிவெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 10:1 போனஸ், அதான் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 10 ஷேர் போனஸாக தர மாதிரி. பட் நம்ம அப்போயும் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லாது. இப்போவும் சொல்கிறேன் 99.9% வந்து இதுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி டிவெண்ட் தரதுக்கோ போனஸ் தரதுக்கோ வாய்ப்புங்கிறது குறைவு. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிகள் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். முராயோ ஆர்கனைசேஷன் லிமிடெட் அந்த நியூஸ் போட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா ₹1.95 இருந்துச்சு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 13 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் 100% டிவெண்ட் தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுமாதிரி போனஸ் தரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:10 போனஸ் கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தந்தாங்க. இதுமாதிரி டிவெண்ட் பார்த்தீங்கன்னா பெறாவை அதை பற்றி பேசலாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி இப்படி தான் 100% டிவெண்ட் அப் டு 100% சொன்னாங்க. 100% இல்லை, அப் டு 100% வரைக்கும் தர வாய்ப்பு இருக்க மாதிரி சொன்னாங்க. சேம் அதே லாஜிக்கில் தான் இவங்களும் சொன்னாங்க. பட் கொடுத்தது என்னமோ 1:10 10 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக இருந்தாங்க. அதேமாதிரி இன்னொரு கம்பெனி கிரேட்டோஸ் சிஸ்கான் லிமிடெட் ₹2.05 ட்ரேட் இருந்துச்சு. அந்த டைமில் 15 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% டிவெண்டும் போனஸும் தரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொன்னாங்க. பட் யாருமே இப்போ போனஸ் வந்து பெர்சன்டேஜில் சொல்லலை, அதாவது 10:1 1:1 சொல்லலை. போனஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் டிவெண்ட் வந்து 100% வரைக்கும் தரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியை என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2:25 போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவெண்டை பற்றி பேசவே இல்லை. ஸோ 2:25னா 25 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாங்க. இது போல் இன்னொரு கம்பெனி இருக்குது, IFLன்னு ஒரு கம்பெனி, ஹர்ஷில் அக்ரோ ரீசெண்டாக கூட பார்த்தோம். ஸோ இப்படி நிறைய கம்பெனிகள் இதே ஒரு பாலிசியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பெரும்பாலும் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா குஜராத் சேர்ந்த கம்பெனியாக தான் இருக்காங்க. சில கம்பெனியோட ஆடிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆடிட்டராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஸ்ப்ரைட் அக்ரோலையும் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறது என்னோட அனுமானம். 99.99% அவங்க வந்து 10:1 போனஸ் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணால் 1:10 தருவாங்க. 10 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் ரிசர்வ் வச்சுருக்காங்க. இது வந்து நான் கரண்ட் ரிசர்வ் சொல்லலை. கரண்ட் ரிசர்வ் என்னங்கிறது இப்போ கம்பெனிக்கு தான் தெரியும். கடந்த குவார்ட்டர் வரைக்கும் என்ன ரிசர்வுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் சொல்லும் போது 10:1 1:10 இல்லை இதே மாதிரி 25:2 இந்த மாதிரி போனஸ் தரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக. அதுமாதிரி டிவெண்ட் வந்து பெரும்பாலும் 99.99% தரவே மாட்டாங்க. அதுக்கு போக மிஞ்சி கொடுத்தாங்கன்னா 0.0001 பைசா வேணால் தருவாங்க. மற்றபடி பெரிய டிவெண்ட்லாம் எதிர்பார்க்காங்க, பெரும்பாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கரெக்டாக தான் சொல்கிறேன். சில நண்பர்கள் இந்த ஸ்டாக்லாம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் பார்த்துருக்கேன். 20,000 வரைக்கும்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் நம்ம ஸ்ப்ரைட் அக்ரோவில். சில நண்பர்கள், சில பேர் சொல்லுவாங்க, சில நண்பர்கள், அவர் நம்ம நண்பர் தான். நம்ம சேனலில் அவர் வந்தாருன்னா கமெண்ட் தெரிக்கும். ஸோ அந்த நண்பர் கூட வச்சுருக்காரு. பட் அதை ரிஸ்க் எடுக்காரு, அவர் தெரிஞ்சு எடுக்காரு, அதெல்லாம் தவறு இல்லை. ஸோ இது மாதிரி கம்பெனிலாம் நான் வாங்காதீங்க விற்காதீங்க அப்படின்லாம் எந்த ஒரு அட்வைஸும் சொல்ல மாட்டேன். இது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து. ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதில் ஏதோ லாபம் இருக்கும். நானும் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ நானும் மாட்டியிருக்கேன், நிறைய பிரச்சனை இல்லை, நிறைய லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், நிறைய லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் நான் புக் பண்ணது எல்லாமே லாஸாக தான் இருக்குது. இன்னும் எல்லாமே பெனி ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தாலும் என்னென்னா அது நம்ம தெரிஞ்செடுக்கும் போது அது தவறு இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும். நானே எனக்கு கூட அட்வைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பெனி ஸ்டாக்கில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதப்பா ரிஸ்க் ஆகுங்கிற மாதிரி. பட் நானே இனி அறியாமல் சில நேரம் பெனி ஸ்டாக்கில் சில கொஞ்சமாக தான் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்காது. 5,000 2,000ங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா 20,000 30,000 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ரிஸ்க் எடுக்கல. நான் எடுத்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் வேறு ஸ்டாக்கு. பட் அது ஒரு பெனி ஸ்டாக்கு. அது IFL ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ரிஸ்க் எடுக்கீங்க, தெரிஞ்செடுக்கீங்க, ரிஸ்க்லாம் ரெஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இல்லை என்னைய மாதிரி கேரக்டர்னால் நீங்கள் தாராளமாக எடுங்க, அது உங்களுக்கு இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.